Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் நண்பா, என்னால் பேச முடியல, சம் ஃபீவர் எனக்கு. சரிங்களா? ஒன்றுமே முடியல. பட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை தினமே பண்ணுறதால எஃபெக்ட் போட்டு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் ஒன்றுமே முடியல. சரிங்களா? டைம் பாருங்கள், 11:55 PM ஆகுது. அதாவது நைட்டு. என்ன தான் முடியலனாலும் பட்டு சப்ஸ்கிரைபருக்காக ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும். ஒவ்வொரு தினமும் ஃபுட்டேஜ் இருந்தால் தான் ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட மெயினாக ஒரு சில டாபிக் பற்றி சொல்லிடுறேன். சரிங்களா நண்பா? நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? இது வந்து பெய்டு சர்வீஸ் தான். பெய்டு சர்வீஸில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட்டு. சரிங்களா? ஒரு போஸ்ட்டு வெறும் 130 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது, 130 தான். சரிங்களா? தென் இது நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நண்பா, எங்கிட்ட வந்து நான் ஃபுல்லாகவே ஜிபே, கூகுள் பே ரெண்டு தான் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் மணி அமௌண்ட்டுனா எங்கிட்ட எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. சரிங்களா? நான் பேபால் அக்கௌண்ட்டெல்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு ஜிஎஸ்டி வந்து அதிகமாக வருது. சரிங்களா? நான் 130 சொல்கிறேன்னா உங்களுடைய ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுடைய காஸ்ட் பிரகாரம் அது 600 நீங்கள் அங்கே பே பண்ணால் தான், அதாவது நீங்கள் 600 ரூபா பே பண்ணால் தான் எனக்கு வந்து 130 வந்து எனக்கு என்னுடைய இந்தியன் கரன்சியில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீலங்காவிலேருந்து யாராச்சும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அல்லது வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்தியாவில் யாராச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு 250க்கு வந்து 100 கீவேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? அதாவது 35+ இருக்கும். 35லேருந்து 100 கீவேர்ட்ஸ் வந்து 250க்கும், 1000 கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு 500க்கும் வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாத என்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே. சரிங்களா? 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளே பண்ணுவேன். ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாத என்னுடைய ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து கோட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 5000 இந்த ரேஞ்சில் வந்து என்னுடைய டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட வந்து எந்த ஒரு கோட்ஸும் வாங்காதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? நண்பா, என்னோட சைட்டு வந்து ஒரு நாளைக்கு $1 எப்படி ஒரு நாளைக்கு $1 வர்றா போல் கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? ஒரு கோட்ஸுடைய ரேட் வந்து ஜஸ்ட்டு 1000க்கு வந்து நான் இது வந்து சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். சரிங்களா? இது வந்து இந்த மெத்தேடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு $1 வர வரைக்கும் நான் அந்த கோர்ஸ், ஏன்னா அது வந்து நான் இது உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து வர வைக்க முடியறதுக்கான ஸ்ட்ராட்டஜி எஸ்இஓ எப்படி பண்ணி அதை எப்படி கீவேர்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 1000லேயே நான் வந்து இதை சொல்லித்தரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்க மாரிலாம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்க முடியும் நண்பா. ஓப்பனாக சொல்லவா, நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தேன்னா அது வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. வேறு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறன்ற பேரில் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி அந்த சைட்டு வந்து ஒர்க் ஆகாத ஸ்டேஜுக்கு நீங்கள் பண்ணி விட்டுறீங்க. சரிங்களா? நான் காசு வாங்கினா தான் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவீங்க, கரெக்டான ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அநியாயத்துக்கு 1000 ரூபான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி 1000 ரூபான்றது லோ ப்ரைஸில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? ஒரிஜினல் கோர்ஸ்லாம் உங்களால் யாராலையும் வாங்க முடியாது. சரிங்களா? அது இல்லாமல் இந்த கோர்ஸோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்ல முடியும் என்னால். பட் எனக்கு யூடியூப் தரப்புல இருந்து கம்யூனிட்டி கிளாஸ் ஸ்ட்ரைக் தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்து என்னுடைய சேனலே டெர்மினேட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் சோர்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட அந்த கோர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எது வந்தாலும் கேளுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம டாபிக் உள்ளே வந்துடலாம். அது இல்லாமல் அதாவது என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியாது. சரிங்களா?
ஒரு 4-5 வீடியோ போய் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு பேக்கில் போய் ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு புரியும். ரீசன் என்னன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். ரீசன் என்னன்னா எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டால தான். சரிங்களா? அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AdSense உடைய ரிப்போர்ட் தான். இதில் எதுவும் ஆக்சுவலி சொல்கிறதான் தினமும் சொல்லிட்டு இருப்போம், பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ டுடே டாலர் வந்து பாருங்க $3.36 வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டு அதாவது நேற்றுக்கு பார்த்தாச்சுன்னா $2.12 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நண்பா, இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் கூட எடிட்டிங் பண்ணி போடுறது கிடையாது. எடுப்பேன் ஃபுட்டேஜ் அப்படியே உங்கள்கிட்ட நான் கொடுத்துருவேன். சரிங்களா? சம் மிஸ்டேக் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா சாரி. ஏன்னா வந்து என்னால் வந்து ஃபியூராலாம் பேச முடியாது, சம் லேகும் ஆகும் ஒரு சில இடத்துல. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நேற்றுக்கு $2.12 வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் $3.36 வந்திருக்கு. சரிங்களா? ரீசன் என்னென்னா பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $46.66 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? திஸ் மந்தில் எவ்வளோ டாலர் இருக்குது மொத்தமானா $63.28 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஆனால் லாஸ்ட் மந்த் அதாவது போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து நமக்கு வந்திருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட்டு நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணோம்னா லாஸ்ட் பேமெண்ட்டு பாருங்கள் $260.98 வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதாவது என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. என்ன ப்ரோ போன மாதம் மட்டும் $834.28 வந்து வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதம் ரெவன்யூ ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நண்பா, என்னுடைய சைட்டை வந்து VPN இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு சில லீகலாக வந்து எப்படி சொல்லுறது வெப்சைட் வந்து ஃபுல்லாகவே டவுன் பண்ணி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரே நாளில் $417 மேலே வர்ற மாரி ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கேமர் வந்து என்னுடைய வெப்சைட்டை. அதனால என்னோட சைடு ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் எனக்கு வெறும் இந்த மாதம் $63.28 வந்திருக்கு. ரீசன் இது தான், மற்றபடி இல்லை. அது இல்லாமல் இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு வந்து யூனிஸ்டேட்லேருந்து அதிகமாக யூனிஸ்டேட்லேருந்து பண்ணுறதால தான் எனக்கு இந்தமாரி ஆகுதுன்றதால வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் யூனிஸ்டேட்லேருந்து ஆடு ஷோ பண்ணுற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற நாள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாரி நான் ஃப்ளைகன் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரீசன் என்னென்னா ஒரு கிளிக்கு பண்ணாலே எனக்கு யூனிஸ்டேட்லேருந்து $20 மேலே வந்துடும். போன மாதத்தை கண்டிஷன் இந்த தொடர்ந்து கிளிக் பண்ணதால என்னோட சைடு மொத்தமே டவுன் ஆகி போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் பழைய நிலைமை கொண்டு வரதுக்காக மறுபடியும் குவாலிட்டியாக போஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பட் ஓரளவுக்கு தான் என்னால் கொண்டு வர முடியுது. இது மறுபடியும் எப்படி நான் ரெக்கவர் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. 2 மாதம் ஆகுமா 3 மாதம் ஆகுமா தெரியல. ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது தேவையில்லாமல் ஆடு கிளிக் பண்ணி என்னுடைய சைட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அதாவது அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, AdSenseல இருக்குது, இவர் என்னடா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்கள்கிட்ட அதாவது சின்ன எப்படி சொல்கிறது ஒரு ட்ராப் கூட பிசுறு தட்டாமல் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன். ரீசன் ஆனால் இதுதான். ஓகேங்களா? ஓகே, அதாவது பிகினர்ஸ் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது புரியாமல் போகலாம். ஆனால் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ரீசன் என்னென்னா இப்போது டுடேவில் வந்து $3.36 வந்துருக்குங்களா. இப்போ இந்த $3 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து நினைப்பீங்க நம்ம சைட்டு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிராஃபிக் வந்தாலே ரெவன்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி 70% பீப்புள்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் அப்படி கிடையாது. இப்போ நம்ம சைட்டுக்கு 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேரில் எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்னு பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வருமா தவிர தேவையில்லாத ரெவன்யூ வராது. இது வந்து யூடியூப் மாதிரி அல்ல. சரிங்களா? யூடியூப்னா ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறோம்னா அதில் ஒரு வீடியோக்கு ஆடு வராது, 2 வீடியோக்கு ஆடு வராது. ஆனால் 3வது ஒரு வீடியோக்கு ஆடு வந்து கம்பல்சரி வரும். அது நான் ஸ்கிப்டு ஆடாக தான் இருக்கும், ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா ஜஸ்ட் 5 செகண்ட் ஆச்சு அந்த ஆடு பார்க்குற மாதிரி இருந்து தான் ஸ்கிப் பண்ணுவோம். அதாவது யூடியூப் வந்து அந்தமாரி கேட்டகரியில் வந்துடும். அதாவது எப்படியாச்சும் ஒரு விதத்தில் ஆடு பார்த்துருவோம், உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 10,000 விசிட்டர் அட்டன் டைமுக்கு உள்ளே வந்தாலுமே கூட அவங்க உள்ளே வர்ற செகண்டு தான் அவங்களுக்கு ஆடு ஷோ பண்ணுமா தவிர மற்ற 24 hours வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் தான் இருக்கும். யார் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஆடு ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஆனால் அது ஆடு ஷோ பண்ணுறது மூலிமா வெப்சைட்டுக்கு வந்து ரெவன்யூ வராது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வெப்சைட்டுக்குள்ளே ஒரு பீப்புள் வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலுமே சரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்னென்னா வெறும் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இப்போ பாருங்கள் 3910 இம்ப்ரெஷன் காட்டுதா, அது வந்து எவ்வளோனா 1220 பேருக்கு 3910 இம்ப்ரெஷன் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வருமா தவிர காசு வராது. ரீசன் என்னன்னா நமக்கு வந்து வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஆடு கிளிக் நடந்தால் தான் $0.01 கூட வருமா.
தவிர ஆட் கிளிக்கே நடக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. சரிங்களா, இதுதான் உண்மை. தென் அது மட்டும் இல்லாத என்னுடைய சைட்டு வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து என்ன வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பட் உண்மையாக சொல்லப்போனால் இது எதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டு கிடையாது. பாருங்கள், என்னுடைய சைட்டுடைய டொமைன் நேமு எல்லாமே வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து misterfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டாகவே பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி யாரும் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரி, ரீசன் என்னென்னா தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போ $3.36 டுடேவில் வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்குன்னு இப்போ சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா நான் எப்பயுமே மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் இந்த காமனாக சொல்லிவிடுவேன். 1000 பேர் வராங்கன்னா இந்தியாவிலேருந்து $2 கிடச்சிரும், அதிகபட்சம் $4, அதிகபட்சம் $6 கிடைக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வீடியோவில் எல்லாத்துலேயும் வந்து இதை சொல்லிவிடுவேன். பட் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது புதுசாக வரவங்களுக்கு இது தெரியணும்னாலே அதனால் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா 1160 பேர் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 75 ஆடுகளுக்கு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. சரிங்களா, அதுக்கு நமக்கு வந்திருக்கிற ரெவன்யூ எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா $1.60 வந்து கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா இதுதான் முக்கியமான ஏரியா. சரி, அந்த கண்ட்ரிஸில் தெரியுதுங்களா, இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது சிங்கப்பூர்ல வந்து பார்த்தாச்சுன்னா 3 பேஜுக்கு 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. பட் கிட்டத்தட்ட அதுக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $1.05 வந்து நமக்கு சிங்கப்பூர்ல வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலி என்னோட சைட் வந்து நான் கண்டுபிடிச்சது என்னன்னா யூனிஸ்டேட்லேருந்து கிளிக்கு கிடைச்சாலும் அல்லது சிங்கப்பூர்லேருந்து எனக்கு கிளிக்ஸ் கிடைச்சாலுமே ஓரளவுக்கு நல்லாவே ரெவன்யூ கிடைக்குது. அதாவது யூனிஸ்டேட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அடுத்ததாக பார்த்தாச்சுன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா, தென் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேஜு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 59 சென்ட்ஸ். அப்போது ஒரு கிளிக்கு 50 சென்ட்ஸ் வருதுன்னா எந்தெந்த கண்ட்ரி நல்லா பாருங்கள், ஃப்ரான்ஸு, தென் சிங்கப்பூர், இந்தியா. அதாவது இந்தியா கூட விட்டுருங்க, யூனிஸ்டேட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா யூனிஸ்டேட் 1, சிங்கப்பூர் 2, ஃப்ரான்ஸ் வந்து 3. அப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்து 3 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது நமக்கு $1 குறையாமல் கிடச்சிரும். நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் ரீசன் இருக்குது. தென் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தாச்சுன்னா 14 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.12 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்குது. ஓகேங்களா, அதாவது $1 கூட கிடைக்கல. தென் கீழே ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் நடந்திருக்கு, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்காதால 0.00 சென்ட்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ ரீசன் என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிஸ்டேட்லேருந்து வந்திருக்க கிளிக்ஸுக்கு வந்து ரெவன்யூ நல்லாவே வந்திருக்குது. பட் ஆனால் இந்தியாவில் வந்து பாருங்கள் 75 ஆடுகளுக்கு நடந்துமே ரெவன்யூ வந்து கம்மி தான். ரீசன் என்னன்னா இதுதான் நண்பா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியாவில் நீங்கள் என்ன தான் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணாலுமே கூட ரெவன்யூ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் இப்போ 10,000 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 500 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு $20 $25 கிடைக்குமா தவிர, ஆனால் அதுவே அந்த 10,000 பேர் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் கிடச்சி அதில் ஒரு 50 ஆடு கிளிக் நடந்தாலே ஒரு நாளைக்கு $1000 மேலே உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதிலாக எப்போ பார்த்தாலும் லோ சிபிசி கீவேர்ட்ஸ்லேயே ஒர்க் பண்ணாதீங்க. அப்போ தான் சைடு வந்து ரேங்க் ஆகும், நம்ம வந்து காம்படிஷன் யாரும் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. என்னோட சோர்ஸ் என்னன்னா, நீங்கள் வெப்சைட் ஏன் வந்திருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்கணும், நம்ம செட்டில்மெண்ட் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் யாராக இருந்தாலும் வந்திருப்பீங்க. வெப்சைட்டுனாவே அதாவது நம்ம சம்பாதிக்கணும் ஒரே ஒரு தாட்டோடு தான் எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க. அதனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரோ சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை அமௌண்ட்டு, அதுக்கு ஒர்க்குனாவும் அதை மட்டும் பாருங்கள், புரியுதுங்களா? ஓகே, இப்போது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா $2.76 வந்து பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. சிபிசி 0.04 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து நமக்கு மெயின்டைனிங் ஆகுனா பர்டிகுலராக அந்த கீவேர்ட்ஸ், இப்போ பர்டிகுலராக இன்றைக்கி எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான டிராஃபிக் உள்ள வந்ததோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோ ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். பேஜ் அது சிபிசின்றது இப்போ $2.76 வந்து ஒரு ஆடு கிளிக்கு நடக்க வேண்டியது நமக்கு சிபிசி எவ்வளோ மெயின்டைனிங் ஆகுதுன்னா 0.04 தான் மெயின்டைனிங் ஆகுது. அப்போது ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு 4 சென்ட்ஸ் கம்பல்சரி குறையாமல் கிடச்சிரும். இதுதான் அந்த சிபிசியோடைய வேலை. ஓகேங்களா, பேஜ் இம்ப்ரெஷன்ன்றது இந்த 1220 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாங்கன்னு பொறுத்துன்னு இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 3910 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:58 ஆகுது. இப்போ பேஜ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். வாய்ஸ் வந்து ரொம்ப டல் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆச்சு வீடியோ முடிச்சிடலாம். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோடனே உங்களுக்கு டேட்டா கரெக்டான டேட்டா இப்போ எதனா அப்டேட் ஆனால் அதுவும் காமிச்சிரும். ஓகேங்களா, இப்போது நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன்.
இப்போ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இப்போ பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள் 3990 ஆயிடுச்சு. அதாவது 10லேருந்து 90 ஆயிடுச்சுன்னா இதுதான் அப்கிரேடுன்றது. அதேமாதிரி $3.32 வந்துருக்குதா, இதுதான் அப்பப்போ மாறும் நண்பா. ஓகே, இப்போ அடுத்ததாக பேஜ் சிடிஆர் பாருங்கள் 5.83 ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் சிடிஆர் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட பக்கு மேலே பக்கு போயிட்டு இருக்குது ஆட்சன்ஸில். இப்போ மட்டும் இல்லை, மாதம் மொத்தமே பக்கு தான். அப்போலாம் சொல்லப்போனால் மதியம் 3 மணி வரைக்குமே சிடிஆர் வந்து 12க்கு மேலே இருந்ததுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? ஆனால் உண்மை அதுதான். சரிங்களா. ரீசன் என்னன்னா அதிகமான ஆடு கிளிக் நடந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு டைம் 150 ஆடு கிளிக் காட்டுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 50 ஆடு கிளிக் காட்டுது. எப்பவுமே ஏன் வீடியோ வந்து நைட்டில் லேட்டாக ஷூட் பண்ணுற ரீசன் என்னன்னா, நைட் டைம்னு இப்போ 12 மணி ஆகும்போது 11 மணி 11:50க்குன்னும் போது ஓரளவுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நைட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். சரிங்களா. மற்றபடி நைட்டில் எனக்கு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த ரீசனும் கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். என்ன இஷ்யூஸ் போயிருந்தாலும் கரெக்டான வீடியோ நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான டேட்டா கிடைக்கணும் ஒரே ரீசனுக்காக தான் நைட்டில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா. எனிவே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், வந்து ஜஸ்ட்டு 1000க்கு வந்து $1 வர அளவுக்கு ஒரு கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். எனி டிஸ்கில் வந்து லைவாகவே உங்களுக்கு, அதாவது கோர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னா நான் லைவில் வந்து சொல்லித்தர போகிறேன். கோர்ஸாக சேல்ஸ் பண்ணலை. சரிங்களா. நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணால் போதிக்கும். சரிங்களா. உங்களுக்கு இது வேணும், ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வந்து எனக்கு கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் ரீப்ளை பண்ணுறேன். சரிங்க, ஓகேங்களா. எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனிவே பாய் பாய் நண்பா.